சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். தீய சக்திகளை அழிக்க ஒளியாக வந்தவர் இயேசு என்று எடப்பாடி பழனிசாமி அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பேசியிருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. அதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தீய சக்தியை அழிக்க ஒளியாக வந்தவர் இயேசு என்று பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் இந்த நன்னாளில் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு போதித்த போதனைகள் இன்றைக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு பிரான் அவர்கள் தீய சக்திகளை அழிக்க உலகத்திற்கு ஒளியாக வந்தார். தீய சக்தியாக இருப்பவர்களை ஒளியின் வேகம் தரித்தவர்கள் என்றும் மக்கள் அவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவும் நமக்கு அறிவுறுத்தினார். மேற்சொன்ன கருத்தை விளக்க ஒரு கதை ஒன்றை கூற விரும்புகின்றேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி தனது விளைநிலங்களின் அருகில் ஒரு ஆட்டுப்பண்ணை வைத்து நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தார். ஆடுகளை கண்காணிக்க மேய்ப்பவர்களையும் காவலாளிகளையும் நியமித்தார். நல்ல பராமரிப்பில் ஆடுகள் நன்கு வளர்ந்தன. இதை பார்த்த சில ஓநாய்கள் எப்படியாவது இந்த ஆடுகளை கவர்ந்து சென்று நமக்கு இரையாக்க வேண்டும் என திட்டமிட்டன. ஆனால் காவலாளியின் கண்காணிப்பு கடுமையாக இருந்தது. எனவே ஓநாய்கள் ஆடுகளை கவர்ந்து செல்ல முடியவில்லை. எனவே ஓநாய்கள் தந்திரமாக ஆடுகளை கவர்ந்து சென்று இரையாக திட்டமிட்டன. ஒரு நாள் இரவில் ஓநாய்கள் ஆட்டுத்தோலை தங்கள் மேல் போர்த்திக் கொண்டு கள்ள வாசல் வழியாக உள்ளே வந்து தாங்களும் ஆடுகள்தான் என்பதை போல நடித்து அப்பாவி ஆடுகளை நம்ப வைத்து தந்திரமாக அவைகளை அழைத்துச் சென்று தங்களுக்கு இரையாக்கிவிட்டன. அந்த அப்பாவி ஆடுகள் தாங்கள் ஓநாய்க்கு இரையாகும் போதுதான் அந்த ஓநாய்கள் சுயரூபத்தை அறிந்து ஐயோ மோசம் போய்விட்டுமே என வருந்தின. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, காலம் கடந்த ஞானோதயத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் ஆட்டு மந்தைக்குள் புகுந்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு குட்டி கதையையும் கூறியிருக்கிறார். காலம் கடந்த ஞானத்தால் எந்த பலனும் இல்லை என்றும் அவர் அதிமுகவினருக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பற்றி இன்று காலை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் பேசிய நிலையில் அதிமுகவினரை கவர விஜய் முயல்வதாகவும் மறைமுகமாக தாக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிறிஸ்தவ மக்களை மிகவும் நேசித்தவர். தனது திரைப்படங்களில் இயேசு பிரானின் கருத்துக்களை பாடல்கள் வாயிலாக மக்களை நேர்வழிப்படுத்தியவர். உதாரணமாக ஒரு பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழைகள் நமக்காக என்றும், மற்றொரு பாடலில் முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார் என்ற பாடல் மூலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை பாமர மக்களும் தெரிந்து நல்வழி செல்ல வேண்டும் என விரும்பினார்.